வெங்கி அட்லூரியோட நம்ம சூர்யானாவோட 46வது படமா உருவாகி இருக்க திரைப்படம் தான் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இந்த படம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி கோயம்புத்தூர்ல பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. இதுக்கு ஒரு வீடியோவையும் ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதே ஆகஸ்ட் 2ஆம் தேதி இந்த படத்தோட ட்ரைலரும் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆச்சுன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தோட ட்ரைலருக்கு ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்படா உருவாக்கி இருப்பாங்க இந்த படத்தை அப்படின்ற மாதிரி. அதனால ட்ரைலரும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படக்குழுலாம் அங்கங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சமீபத்திய பேட்டி ஒன்றுல பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி சில தகவல்களை பகிர்ந்திருந்தாரு இந்த படத்தோட இயக்குனர் வெங்கி அட்லூரி. அவர் பகிர்ந்திருந்த தகவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிகா மேம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை கேட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த கதையில பாத்தீங்கன்னா ஜோதிகா மேம் சில ஆலோசனைகளையும் கொடுத்தாங்க. அது படத்துக்கு ரொம்பவே உதவியா இருந்துச்சு. அதை நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி இருந்தாரு. அதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாருங்க. அதாவது இந்த படத்தோட ஒவ்வொரு காட்சியுமே திருப்தியா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதிகமா திருத்தி எழுதி இருக்காரு. நியாயமா இந்த படத்தோட கதை அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு காட்சிக்கும் 9 விதமா கதையை எழுதினாராம். இந்த படத்துக்காக 3 விதமான கிளைமேக்ஸ் காட்சிகளையும் எழுதி வச்சிருந்திருக்காரு. அதுல ஒன்ன தேர்வு செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சூர்யா சார்கிட்டயே சொல்லி இருக்காராம். அதாவது விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்தோட கிளைமேக்ஸ் மட்டும் 3 கிளைமேக்ஸை எழுதி வச்சிருந்திருக்காரு. அதுல ஒரு கிளைமேக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு சூர்யா சார்கிட்டயே ஒப்படைச்சதாவும், அதுல நம்ம சூர்யானா பாத்தீங்கன்னா ஒரு கதையை சூஸ் பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சதாவும் சொல்லி இருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தான் அந்த கிளைமேக்ஸை சூர்யானா செலக்ட் பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சூர்யானா ஒரு கிளைமேக்ஸை செலக்ட் பண்ணாரு அப்படின்னா கிளைமேக்ஸ் தாறுமாறாக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. படத்துக்காக மரண வெயிட்டிங். ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்.